இந்த வீடியோல ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டில மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டாக்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கேல்பிங் பத்தி சில பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்கேல்பிங் சைக்காலஜி பார்க்க போறோம். இங்க நான் இதை கவர் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் டே ட்ரேடிங் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. பட் சில பேர் எந்த ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணணும் அப்படிங்க தெரியாமலே அவங்களுக்கானதை சூஸ் பண்ணாம தப்பா சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க நான் ஸ்கேல்பிங்க்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்க ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்கேல்பிங் உங்களுக்கானது இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஸ்கேல்பிங்கை விட்டுட்டு டே ட்ரேடிங் இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரேடிங்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸ்கேல்பிங் தான். ஸோ பிகினராக இருக்கவங்க ஸ்கேல்பிங் பண்ணும்போது நிறைய லாஸஸ் வரும். ஏன்னா அவங்க சைக்காலஜி சைடு ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களோட எமோஷன்ஸை கரெக்டாக வந்து ட்ராக் பண்ண முடியாது, அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வீக்காக இருக்க போய் ஸ்கேல்பிங்கில் தேவையில்லாத லாஸஸ்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங்னா என்னன்னு பார்த்துடலாம். குயிக்காக ஒரு ட்ரேடை எடுத்துட்டு ஸ்மால் ப்ராஃபிட்ல வெளியே வரதான் ஸ்கேல்பிங்க. ஸ்கேல்பிங் பண்ணுற ட்ரேடர்ஸ் பொதுவாகவே ஷார்ட் டர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை ஏம் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பாங்க. இதில் அவங்க ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கேல்பிங் பண்ணும்போது உங்களோட மைண்ட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களோட ட்ரேடு ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்றபடி டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இந்த வீடியோவில் வால்யூம் வச்சு தான் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ரெண்டு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறது. வால்யூம் வந்து ப்ரைஸை வேலிடேட் பண்ணுதா இல்லையா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணும்போது எப்பவுமே வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணணும், வால்யூம் இல்லாத ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. செகண்ட், ஸ்கேல்பிங்க்கு ஃபியூ செகண்ட்ஸ்ல இருந்து ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். ஸோ டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப குயிக்கா இருக்கணும், அதுக்கேற்றபடி உங்களோட ட்ரேடை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். தேர்ட், டைட் ஸ்டாப் லாஸ் நீங்க செட் பண்றது. ஏன்னா இங்க மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கேல்பிங் பண்ணும்போது டைட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி தான் ஸ்கேல்பிங் பண்ணணும். ஃபோர்த், நீங்க ஸ்கேல்பிங் பண்ணும்போது பெஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கரை சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷேர்கான் எடுத்தீங்கன்னா ஷேர்கான்ல ட்ரேட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும், பட் brokerage வந்து அதிகமாக இருக்கும். பட் ஸ்கேல்பிங்ல நம்ம ஒரு நாளைக்கு 10 to 20 ட்ரேட்ஸ் கிட்ட எடுப்போம். ஸோ டிஸ்கவுண்ட் புரோக்கரை நீங்க சூஸ் பண்ணணும். இங்க நீங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர் சூஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதுல நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்க. பட் என்னோட சஜஷன் என்னன்னா அலைஸ் ப்ளூல நீங்க ட்ரேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. நான் ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏஞ்சல் ஒன்னை விட நான் மேக்ஸிமம் ஜெரோதால தான் ட்ரேட் பண்றது. அலைஸ் ப்ளூல வந்து நிறைய கால்ஸ் வரும் பார்ட்னர்ஷிப் காண்டி. பட் அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஸ்மூத்தா இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதையும் தாண்டி அவங்க ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சப்போஸ் நீங்க அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேற ஏதாவது டிஸ்கவுண்ட் புரோக்கரை சூஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரேடிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படிங்கிறது ஜெரோதாவும் ஏஞ்சல் ஒன் தான். பட் ஏஞ்சல் ஒன்னை விட ஜெரோதா நல்லா இருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா ஸ்கேல்பிங் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் டிபெண்ட் ஆகி இருக்கணும்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், வால்யூம், சார்ட். இங்க நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், தவிர ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது ஸ்கேல்பிங்க்கு. சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா நமக்கு மார்க்கெட்ல மேஜர் நியூஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறதுல நீங்க அப்டேட் ஆயிருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா அது ஷார்ட் டர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ மார்க்கெட்ல நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுல நீங்க அப்டேட்டா இருங்க. செவன்த் பாயிண்ட் என்னன்னா டிசிப்ளினா இருக்கிறது. ஸ்கேல்பிங்ல உங்களோட ட்ரேடிங் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி எமோஷனலா டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். மொத்தத்துல ஸ்கேல்பிங்னாலே டிசிப்ளின் அண்ட் கிளியர் ஸ்ட்ராட்டஜி. எய்த் பாயிண்ட் என்னன்னா ஸ்கேல்பிங் பண்ணும்போது நீங்க கண்டினியூஸா மார்க்கெட் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அடிக்கடி என்ட்ரி கிடைச்சிட்டே இருக்கும் அண்ட் உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ கண்டினியூஸா நீங்க மார்க்கெட் பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் பார்க்கறது பிடிக்கல அப்படின்னா ஸ்கேல்பிங் உங்களுக்கு செட் ஆகாது. நைன்த் பாயிண்ட் என்னன்னா கண்டினியூஸா நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட ஸ்கேல்பிங் ஸ்கில்ல நீங்க கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஸ்கேல்பிங்க்கு கண்டினியூஸா நீங்க லேர்ன் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். டென்த் பாயிண்ட் என்னன்னா ஸ்கேல்பிங்க்கு வால்யூம் அனாலிசிஸ் நீங்க கன்சிடர் பண்ணணும். பிரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் இது வேலிடேட் பண்ணுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு தான் உங்களோட ட்ரேட் எடுக்கணும். 11th முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களோட ட்ரேடை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்க, எங்க எக்ஸிட் ஆகுனீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் ட்ரேட் எடுக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கணும். 12th பாயிண்ட் என்னன்னா எமோஷன்ஸை லிமிட்ல வச்சுக்கணும். ஸோ இங்க ஸ்கேல்பிங்க்கு நீங்க எமோஷன்ஸை லிமிட்ல வச்சா மட்டும்தான் இங்க நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களுக்கு தேவையில்லாத லாசஸ் வரும். 13th பாயிண்ட் என்னன்னா ஸ்கேல்பிங் பண்ணும்போது ஓவர் நைட் பொசிஷனை நீங்க அவாய்ட் பண்ணணும். பிகினரா இருக்க சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேல்பிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ட்ரேட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா போகும்போது அவங்கள அறியாமலே ஸ்கேல்பிங்ல இருந்து டே ட்ரேடிங் மாறிடுவாங்க. ஈவினிங் வரைக்கும் அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுவாங்க. சப்போஸ் அதுலேயே அவங்களுக்கு ப்ராஃபிட் வரலன்னா நெக்ஸ்ட் டே ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ ஓவர் நைட் பொசிஷனை நீங்கள் ஸ்கேல்பிங்கில் அவாய்ட் பண்ணணும். 14th பாயிண்ட் என்னன்னா, ஸ்கேல்பிங்கில் நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்றபடி நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். 15th பாயிண்ட் என்னன்னா, மேஜர் நியூஸ் ஏதாவது வரும்போது நீங்கள் ஸ்கேல்பிங் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த டைம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கேல்பிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 16th பாயிண்ட் என்னன்னா, ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு கிளியரான ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இனி நம்ம ஸ்கேல்பிங் சைக்காலஜி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே என்னன்னா, நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அண்ட் டிசிப்ளினாக இருக்கணும். உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களோட ட்ரேடை நீங்கள் எடுக்கணும். ஸோ ஸ்கேல்பிங்க்கு டிசிப்ளின் அண்ட் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அது கண்ட்ரோலில் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இங்கே நீங்கள் சின்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தேவையில்லாத லாஸ் வரும். ஸோ எமோஷன்ஸை இங்கே நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றபடி நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அண்ட் அதுக்கு ஏற்றபடி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ப்ராசஸ்ல மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் தவிர அவுட்கம்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுல மட்டும் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். 5th பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ரிஸ்க் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்றபடி பொசிஷன் சைஸை அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். 6th பாயிண்ட் என்னன்னா, உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணணும் குயிக்கா ஒரு ட்ரேடை எடுத்துட்டு எக்ஸிட் ஆகுறதுக்கு. 7th பாயிண்ட் என்னன்னா, ஸ்கேல்பிங் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய லாசஸ் வரும். அந்த லாசஸ்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணணும் தவிர அதை ஒரு மிஸ்டேக்கா நீங்க பார்க்க கூடாது. ஸோ இங்கே நீங்க உங்களோட ஸ்கேல்பிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களோட லாசஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. 8th பாயிண்ட் என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. 9th முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷனை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கும்போது இந்த ட்ரேடில் எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வரும் லாஸும் வரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போகும். ஈவன் ரிலேஷன்ஷிப்லேயே அதே தான் சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த விஷயமும் ட்ரேடிங்க்கு நல்லா பொருந்தும். ஸோ ட்ரேடிங்கில் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். 10th பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. 11th பாயிண்ட்டாக கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு. பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பிகினர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேபிட்டலே காலியாயிரும். ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது, கான்ஃபிடன்ஸ் தான் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட சில ட்ரேடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 6 months வந்து மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 6 months ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டேன். இனி லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு ப்ராப்பராக என்ட்ரி எக்ஸிட் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவேன். இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். இது கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஸோ பொதுவாக ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது பிகினர்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ ஸ்கேல்பிங்கில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. 12th இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ரெசென்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், பாஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க என்ன ட்ரேட் எடுக்க போறீங்க, எடுத்துட்டு இருக்கீங்க, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரேடை எடுத்தேன், இதுல இவ்வளவு லாஸ் வந்திருக்கு, ஸோ இந்த ட்ரேட்ல இந்த மாதிரி லாஸ் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ ப்ரெசென்ட் ட்ரேட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். 13th பாயிண்ட் ரிவெஞ்ச் ட்ரேடிங். கண்டிப்பா ரிவெஞ்ச் ட்ரேடிங் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரிவெஞ்ச் ட்ரேடிங் எதுக்கு வருது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ரிவெஞ்ச் ட்ரேடிங் எதுக்கு வரும்னா, ஒரு 2-3 ப்ராஃபிட் எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு 2-3 லாசஸ் வந்துச்சுன்னா உங்களை அறியாமலே நீங்க ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ என்ன ஆகும்னா, மேற்கொண்டு லாஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் தவிர ப்ராஃபிட் வராது. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். ரிவெஞ்ச் ட்ரேடிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு அந்த ட்ரேட் அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. 14th பாயிண்ட் இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓவர் ட்ரேட் அவாய்ட் பண்றது. ட்ரேடிங்க்கும் ஓவர் ட்ரேடிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸ்கேல்பிங்ல ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கிறாங்க. ஸோ 10 ட்ரேட் எடுக்கிறோம், இது வந்து ஓவர் ட்ரேட் கிடையாது. ஏன்னா நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜில என்ட்ரி வந்தா மட்டும் தான் நீங்க ட்ரேட் எடுக்கிறது. அதுல ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் வந்தாலும் ஓகே, 20 ட்ரேட் வந்தாலும் ஓகே, அது ஓவர் ட்ரேட் கிடையாது. எப்போ உங்களுக்கு என்ட்ரி வராமலேயே ஒரு இடப்பட்ட இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்களோ அது ஓவர் ட்ரேடிங்ல போய் முடியும். அதே மாதிரி ஒரு 4-5 ட்ரேட் எடுத்தாலே போதும், கேபிட்டலே காலி ஆயிரும். ஸோ ஓவர் ட்ரேடிங்கிறத நீங்க ஸ்கேல்பிங்ல அவாய்ட் பண்ணணும். ஸ்கேல்பிங்ல அடுத்த முக்கியமான பாயிண்ட் 15th பாயிண்ட் பேராசையை கண்ட்ரோல் பண்றது. இந்த பேராசை எதுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கேல்பிங்க்கு 1:1 ரிஸ்க் வாட் ரேஷியோ இல்லைனா 1:2 ரிஸ்க் வாட் ரேஷியோ செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, கரெக்டாக 1:2 ரிஸ்க் வாட் ரேஷியோ ஃபாலோ பண்ணி கரெக்டாக எக்ஸிட் பண்ணிட்டீங்க. எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமும் பயங்கரமாக உங்களோட டேரக்ஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களை அறியாமல் என்ன தோணும்னா, அழகாக கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணியிருக்கலாமே, ஹோல்டு பண்ணியிருந்தா நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், இந்த மாதிரி தோணும். இது வந்து பேராசை. ஸோ ஸ்கேல்பிங்கில் இந்த மாதிரி பேராசை வரவே கூடாது. 1:1 ரிஸ்க் வாட் ரேஷியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இல்லைனா 1:2 கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அதையும் தாண்டி போனா என்ன, போகலாம் என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கணும். 16th பாயிண்ட் ரிஸ்க் வாட் ரேஷியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்களான்னு பார்க்கணும். 17th பாயிண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட். எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, நம்மளோட மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவ் மைண்ட் செட்ல எதையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லையும் ஸ்கேல்பிங் பண்ணாலும் டே ட்ரேடிங் பண்ணாலும் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க. 18th பாயிண்ட் உங்களோட ட்ரேடை ரெக்கார்ட் பண்றது. 19th முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பா ட்ரேட் பண்ற எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய ட்ரேடர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா.
ஈவன் சாட்டர்டே சண்டேல கூட நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க எல்லாருமே பிகினர்ஸா தான் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங்ல ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட மைண்டுக்கு உங்களுக்கும் நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும். 20th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், ஒரு ட்ரேட் எடுக்கும் போது இந்த ட்ரேட் சக்சஸ் ஆகுற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு இமேஜின் மட்டும் நீங்க பண்றீங்க, இந்த ட்ரேட் எனக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்ட்டு. சப்போஸ் இந்த ட்ரேட்ல உங்களுக்கு லாஸ் வர மாதிரி நீங்க இமேஜின் பண்ணாலும் அந்த டைம் உங்களுக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல்ல தான் வரும். ஸோ இமேஜினேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னவாக போகுது அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்றது. இந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணும்போது லாஸ் வரும்போது உங்களை அறியாமலே நீங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பீங்க. இப்போ நம்ம வால்யூம் பார் பத்தி பார்க்கலாம். வால்யூம் பார் நமக்கு என்ன காட்டும்னா, ஒரு பர்டிகுலர் லெவல்ல எவ்வளோ ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல அப்படிங்கறத காட்டும். வால்யூமையும் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அடுத்து நமக்கு பிரைஸ் எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிறதுக்கு. வால்யூம் பத்தி உள்ள பேசிக் விஷயம் நமக்கு இது நல்லா தெரியும். கிரீன் கேண்டில்னா கிரீன் கலர்ல வால்யூம் பார் இருக்கும், ரெட் கேண்டில்னா ரெட் கலர்ல வால்யூம் பார் இருக்கும். இப்போ இந்த வால்யூம் பாரோட சில யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். வால்யூம்ங்கிறது பிரைஸ் மூவ்மெண்டோட ஸ்ட்ரென்த்தை கன்ஃபார்ம் பண்ணும். ஒரு அப் ட்ரெண்ட்லயோ டவுன் ட்ரெண்ட்லயோ வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் நமக்கு சஸ்டெயின் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். ஸோ இது ஒரு ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது. செகண்ட் பாயிண்ட், பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வால்யூம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது மேக்ஸிமம் ரியல் பிரேக் அவுட்டா இருக்க சான்சஸ் இருக்கும், ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்காது. ஸோ அதுக்கேற்றபடி ஸ்கேல்பர்ஸ் அவங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை கொடுப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், டைவர்ஜென்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு வால்யூம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிரைஸ் ஏறிட்டே இருக்கு அண்ட் வால்யூம் இறங்கிட்டே இருக்குன்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நமக்கு ரிவர்சல் வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். இல்லனா அந்த ட்ரெண்ட் வந்து வீக் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, வால்யூம் அனாலிசிஸ்ங்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலோட ஸ்ட்ரென்த்தை கன்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ல அதிகமான வால்யூம் இருக்குன்னா அங்க நமக்கு அதிகமான பையிங் பிரஷரோ செல்லிங் பிரஷரோ இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஸோ ஸ்கேல்பிங்க்கு இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வால்யூம் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா அது மேக்ஸிமம் ஃபேக் பிரேக் அவுட் இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வால்யூம் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிரைஸ் இறங்க இறங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல நமக்கு செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி பிரைஸ் ஏற ஏற வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது பையிங் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். செவன்த் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மற்ற டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இல்லைன்னா சார்ட் பேட்டர்னா கம்பேர் பண்ணும்போது வால்யூம் அனாலிசிஸ்ங்கிறது ஸ்கேல்பிங்க்கு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபார்மிங் ஃபேக்டரா ஆக்ட் ஆகும். அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏற்கனவே ட்ரெண்ட் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அந்த டைம் நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ரிவர்சல் நடக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ரிவர்சல் பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு வால்யூம் அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம ஸ்கேல்பிங் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே சார்ட்டை தரவா அனலைஸ் பண்ணணும். அப்பதான் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணும்போது நீங்க ப்ரிப்பேரா இருக்க முடியும். இப்போ நம்ம ஏன் ப்ரீவியஸ் டே சார்ட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ப்ரீவியஸ் டே சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்ளை ஏரியா, டிமாண்ட் ஏரியா, இந்த மாதிரி முக்கியமான கீ லெவல்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏற்றபடி ஸ்கேல்பிங் டிசிஷன் எடுக்க முடியும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க ப்ரீவியஸ் டே சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது பையிங் பிரஷர் அதிகமா இருக்கா, செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கா, பிரைஸ் மூவ்மெண்டோட ரேஞ்ச் என்ன, இது எல்லாமே உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஏதாவது மேஜர் நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கறதுல நீங்க ஈஸியா அப்டேட் ஆக முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்கேல்பிங் பண்றவங்க பொதுவாவே ஷார்ட் டர்ம் பிரைஸ் பேட்டர்னை வச்சு ஒரு குயிக்கா ஒரு ட்ரேட் எடுத்து எக்ஸிட் ஆவாங்க சின்ன ப்ராஃபிட்ல. ஸோ ப்ரீவியஸ் டே சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணும்போது அடுத்த நாள் கண்டினியூ ஆக போகிற பேட்டர்ன் இல்லைன்னா ட்ரெண்டை உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்றபடி ட்ரேட் எடுக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, ப்ரீவியஸ் டே சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணும்போது அடுத்த நாள் ட்ரேட் பண்றதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எங்க டார்கெட் செட் பண்றது, எங்க ஸ்டாப் லாஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பிளான் பண்ணி ரிஸ்க்கை உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, ப்ரீவியஸ் டே சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் ஆக முடியும், ஃபிளெக்சிபிளா இருக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஏற்றபடி நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ஈஸியா ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ப்ரீவியஸ் டே சார்ட்டை அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். சிக்ஸ்த் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ரீவியஸ் டே சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத பயம் அண்ட் தேவையில்லாத பேராசை எதுவுமே இருக்காது. ஏன்னா ப்ரீவியஸ் டே சார்ட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எந்த இடத்துல நீங்க என்ட்ரி கொடுக்க போறீங்க, எங்க எக்ஸிட் ஆக போறீங்க, எங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ண போறீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வரும், எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறத ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பீங்க. ஸோ தேவையில்லாத ஒரு பயமோ பேராசையோ உங்களுக்கு வராது. ஸோ ப்ரீவியஸ் டே சார்ட் அனலைஸ் பண்றது ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க ப்ரீவியஸ் டே சார்ட் அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும்னா, எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா. உங்களோட ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜி எந்த டைம் ஃப்ரேமில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்றபடி உங்களோட டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணணும். இப்போ வால்யூம் ப்ரைஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, வால்யூம் வந்து ப்ரைஸை வேலிடேட் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்க்கணும். சப்போஸ் வால்யூம் வந்து ப்ரைஸை வேலிடேட் பண்ணுதுன்னா நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். சப்போஸ் வால்யூம் ப்ரைஸை வேலிடேட் பண்ணலன்னா ட்ரெண்ட் வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். இப்போ நம்ம வால்யூம் பாரை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சிங்கிள் பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது வந்து வால்யூம் பார். இந்த மிடில் லைனை ஆவரேஜ் வால்யூம். மிடில் லைனுக்கு கீழே இருக்கிறது லோ வால்யூம், மிடில் லைனுக்கு மேலே இருக்கிறது ஹை வால்யூம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா உங்களோட சார்ட்டில் இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இதை எப்படி பார்க்கணுன்னா கேண்டில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கணும், இந்த விக்கு வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ கேண்டிலோட பாடியை விட விக்கு சின்னதாக இருக்கணும். பெரிய சைஸ் கேண்டில் இருந்துச்சு அண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இது ப்ரைஸை வேலிடேட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஆவரேஜ் வால்யூம் லைன் கீழே தான் வால்யூம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கேண்டிலும் நமக்கு வந்து பெரிய சைஸ் கேண்டில் கிடையாது, சின்ன சைஸ் கேண்டில் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட பாடி வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இதுவும் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ப்ரைஸை வேலிடேட் பண்ணுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இது ப்ரைஸை வேலிடேட் பண்ணுது அண்ட் நமக்கு ட்ரெண்டு கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை, ஆவரேஜ் வால்யூம் லைனுக்கு கீழே தான் நமக்கு வால்யூம் வந்து இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டிலோட பாடி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது, சூப்பர் சைஸ் கேண்டில். அண்ட் விக் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ப்ரைஸை இது வேலிடேட் பண்ணலை. ஸோ இங்கே நமக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை பட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிளில் வால்யூம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் வால்யூம் லைன்லேருந்து மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. நமக்கு கேண்டில் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கேயே நமக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் நமக்கு வந்து ரிவர்சல் நடக்க சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம மல்டிபிள் பார் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கேற்றபடி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டிலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு வால்யூமை விட செகண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ட் கேண்டிலையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் இங்கேயும் நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ப்ரைஸ் இறங்க இறங்க நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நமக்கு ட்ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ செகண்ட் கேண்டில்லையும் சரி தேர்ட் கேண்டில்லையும் சரி இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டிலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் இங்கேயும் நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் தேர்ட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில்லையே நமக்கு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் ட்ரெண்டு வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் ரிவர்சல் நடக்கலாம் அப்படின்னு. இங்கே நமக்கு ஃபோர்த் கேண்டிலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 3 வால்யூம் பாரை விட கம்மியாக இருக்குது. ஸோ வால்யூம் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். அடுத்து நம்மளோட சார்ட்டில் 5 SMA ஆட் பண்ணணும். அடுத்து நம்மளோட சார்ட்டில் ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லைனா கேப் மேக்கிங் க்ரீன் கேண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டில்னா என்ன, கேப் மேக்கிங் க்ரீன் கேண்டில்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸ்டாக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேங்க் நிஃப்டி சார்ட் எடுக்கிறீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டை தரவாக அனலைஸ் பண்ணணும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அட் த மணியில் ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா இந்த மணியில் எடுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த மணியில் எடுக்கிறீங்கன்னா இந்த மணியில் இருக்கிற ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும். இப்போ நான் இங்கே 1 மினிட் சார்ட் எடுத்திருக்கேன். இது பேங்க் நிஃப்டியோட இந்த மணி ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ இந்த சார்ட்டில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது 5 SMA. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா SMAக்கு கீழே நமக்கு வந்து கேண்டில் இருக்கணும். ஸோ இப்போ பை பண்ண போகிறீங்க அப்படின்னா SMA கீழே உங்களுக்கு கேண்டில் இருக்கணும். இங்கே நமக்கு கண்டினியூஸாக ரெட் கேண்டில். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டில் இருக்கா இல்லைன்னா கேப் மேக்கிங் க்ரீன் கேண்டில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டில் கிடச்சிருக்கு. அப்படின்னா
ஏற்கனவே நமக்கு நெறைய ரெட் கேண்டில் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரெட் கேண்டில விட இந்த லாஸ்ட் கிடைச்ச ரெட் கேண்டிலோட வால்யூம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ரெட் கேண்டில்ல இருக்க வால்யூம விட இங்க நமக்கு வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்டின்னா, இந்த கேண்டில் நமக்கு ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டில்னு அர்த்தம். இது ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டிலா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு, இந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்து நமக்கு எந்த ரெட் கேண்டில் வராம கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா, இது ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டில். ஸோ இத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு வால்யூம் வச்சு கன்ஃபார்ம் பண்றோம். இனி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இங்க நான் இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவையும் மார்க் பண்ணியிருக்கேன். எப்போ நமக்கு இந்த ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டிலோட ஹைய தாண்டி ஏறுதோ, அப்ப நம்ம என்ட்ரி குடுக்கணும். இந்த ரெட் செல்லர் ட்ராப்பிங் கேண்டிலோட லோக்கு கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இங்க நீங்க 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்குதுன்னா பிரச்சனை இல்ல. பட் உங்களுக்கு 1:1 கூட கிடைக்கல அப்படின்னா, அந்த ட்ரேட் நீங்க எடுக்கக்கூடாது. ஸோ இனி அடுத்து கேப் மேக்கிங் கிரீன் கேண்டில் பார்க்கலாம். இங்க நமக்கு பிரைஸ் 5 SMA கீழ இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் கிடைச்சிருக்கு. பட் வால்யூம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வால்யூம விட இன்கிரீஸ் ஆகல. அடுத்து நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் கிடைச்சிருக்கு. இங்க நமக்கு இந்த கேண்டிலோட வால்யூம் ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூம விட இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது கேப் மேக்கிங் கிரீன் கேண்டில். இதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்னா, ஒண்ணு SMA கீழ நமக்கு அந்த கேண்டில் இருக்கணும். 2வது அந்த கேண்டிலோட வால்யூம் ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூம விட இன்கிரீஸ் ஆயிருக்கணும். இதுதான் கேப் மேக்கிங் கிரீன் கேண்டில்னு அர்த்தம். இப்போ நீங்க அந்த கேப் மேக்கிங் கிரீன் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு, ஹைய தாண்டும்போது என்ட்ரி குடுக்கணும். லோ கீழ நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இங்கேயே நீங்க 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 1:1 தான் கிடைக்குதுன்னா, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் 1:1 விட கம்மியா இருக்குன்னா, அந்த ட்ரேட் நீங்க எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இத நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டில மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஸ்கேல்பிங்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்க்கல. ஸோ ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, அது எல்லாமே டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ஸ்கேல்பிங் பண்றது செட் ஆகாது அப்படின்னா, ஸ்கேல்பிங்க விட்டுட்டு நீங்க டே ட்ரேடிங் இல்லன்னா ஸ்விங் ட்ரேடிங்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேடிங்ல ரொம்ப ரிஸ்க்கானதும், ரொம்ப கஷ்டமானது ஸ்கேல்பிங் தான். உங்களோட கேரக்டருக்கு உங்களுக்கு ஸ்கேல்பிங் செட் ஆகாது அப்படின்னா, அதிலேயே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அத விட்டுட்டு அடுத்து நீங்க டே ட்ரேடிங் இல்லன்னா ஸ்விங் ட்ரேடிங்ல ஃபோக்கஸ் பண்ணிடுங்க.